இந்தியாவில் இருந்துட்டு பாகிஸ்தானுக்கு ஸ்பை வேலை செஞ்சதா ஒரு இளம்பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸ்பை வேலை பார்க்கறதுக்காக பாகிஸ்தான் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை அள்ளி கொட்டி இருக்கிறாங்க. இந்த ஜோதி மல்ஹோத்ரா கூட சேர்த்து மொத்தமா 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் சாய் ஜெகதீஷ். இந்தியாவில் இருந்துகிட்டு பாகிஸ்தானுக்கு ஸ்பை வேலை செஞ்சதா ஒரு இளம்பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்தியாவோட சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இந்தியாவுக்கே துரோகம் பண்ண அந்த இளம்பெண் யார்? பாகிஸ்தான் தூதரகத்தில் ஒர்க் பண்றவங்க கூட இவங்களுக்கு எப்படி கான்டாக்ட் ஏற்பட்டுச்சு? இந்திய அதிகாரிகள் இந்த பெண்ணை எப்படி தட்டி தூக்குனாங்க? இந்த வழக்கு தொடர்பாக வெளியாகியுள்ள முக்கிய தகவல்கள் என்னென்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை வளர்த்து அதை இந்தியாவுக்கு எதிராக எப்படியெல்லாம் செயல்படுத்துகிறாங்க அப்படின்றத உலக நாடுகளுக்கு சொல்றதுக்கு இந்தியா ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அதோட உலகரங்கில் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை எப்படியெல்லாம் வளர்க்குது அப்படின்றத தொடர்ந்து வெளிப்படுத்துறதுக்கு இந்தியா முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி தொடர்ந்து இது போன்ற வேலைகளில் இந்தியா ஈடுபட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல தான் இந்தியாவில் இருந்துட்டு பாகிஸ்தானுக்கு ஸ்பை வேலை செஞ்சதா ஒரு இளம்பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. டிராவல் வித் ஜோ அப்படின்ற யூடியூப் சேனல் நடத்துறவங்க தான் ஜோதி மல்ஹோத்ரா. இவங்க ஹரியானாவை சேர்ந்தவங்க. 33 வயதான இவங்களோட யூடியூப் சேனலை கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் தன்னோட யூடியூப் சேனல்ல டிராவல் ரிலேட்டடான சில வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாலும் மறுபக்கம் இந்தியாவினுடைய சென்சிட்டிவான தகவல்களை எல்லாத்தையுமே பாகிஸ்தானுக்கு ஸ்பையா இருந்து அனுப்பிட்டு இருந்திருக்கிறாங்க. சரி, இந்திய பெண்ணான ஜோதி மல்ஹோத்ராவுக்கும் பாகிஸ்தான் இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் கூட எப்படி கான்டாக்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்றத பார்ப்போம். தொடர்ந்து இந்தியா மட்டும் இல்லாமல் உலகில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கும் போய் அங்கே அது வீடியோவாக எடுத்து தன்னோட யூடியூப் சேனலில் அதை பதிவு பண்ணி அதன் மூலமாக பிரபலம் அடைஞ்ச இவங்களுக்கு பாகிஸ்தான் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கு. அதனை தொடர்ந்து பாகிஸ்தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட இவங்க அது தொடர்பாக விசா எடுக்கிறது சம்மந்தமாக டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்துக்கு போயிருக்காங்க. அந்த டைமில் பாகிஸ்தான் எம்பசியில் உள்ள ஒரு முக்கிய அதிகாரி கூட இவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அவர் தான் எக்ஸான் உர் ரஹீம் அப்படின்ற டேனிஸ். இந்த டேனிஸ் கூட ஆரம்பத்தில் ஏற்பட்ட அந்த பழக்கம் நாளடைவில் இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. பகல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்த டேனிஸ் அப்படின்ற நபரை மே 13ஆம் தேதி இந்திய அதிகாரிகள் கைது செய்திருந்தாங்க. இந்த டேனிஸ் கூட இவங்களுக்கு திடீர்னு கான்டாக்ட்லாம் ஏற்படலை. அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டே டேனிஸுக்கும் இவங்களுக்குமான தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இந்த டேனிஸோட அறிமுகத்துக்கு பிறகுதான் பாகிஸ்தானோட இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸோட உளவாளியா மாறி இருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள்லையும் ஜோதி மல்ஹோத்ரா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்காங்க. குறிப்பிட்ட அந்த டைம்ல தான் ஜோதி மல்ஹோத்ராவுக்கும் பாகிஸ்தானோட உளவுத்துறையில் இருக்கக்கூடிய பல முக்கிய அதிகாரிகள் கூடயும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் வாங்கிக்கிட்டு இந்தியா திரும்பி வந்தவங்க அவங்களோட சொந்த பேரில் அந்த நம்பரை ஃபோனில் சேவ் பண்ணாமல் ஹிந்துக்களோட பேரில் தான் பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகளோட நம்பரெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. தொடர்ந்து பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகள் கூட ஸ்னாப் சாட், டெலகிராம் மூலமாக பேசியிருக்கிறாங்க. இதில் மற்றொரு முக்கிய அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-4 முறை பாகிஸ்தானுக்கு சென்ற ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபோட மக கூடயும் ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக சொல்லப்படுது. அப்போது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு இவங்க உளவாளியாக இருந்திருப்பாங்க அப்படின்னு. தொடர்ந்து ஸ்பை வேலை பார்க்கறதுக்காக ஜோதி மல்ஹோத்ராவுக்கு பாகிஸ்தான் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை அள்ளி கொட்டி இருக்கிறாங்க. முன்னதாக அண்மையில் கைது செய்யப்பட்ட டேனிஸ் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையின் மூலமாக தான் இந்த பகீர் தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருக்கு. அப்போ நடத்தப்பட்ட விசாரணையில் தான் ஜோதி மல்ஹோத்ரா இந்தியாவில் இருந்துகிட்டே பாகிஸ்தானுக்கு உளவாளியாக வேலை பார்த்த தகவல்களும் வெளியாகிருக்கு. இந்த ஜோதி மல்ஹோத்ரா கூட சேர்த்து மொத்தமாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதோட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய யூடியூபர்ஸ் கூடயும் இவங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கு. ஜோதி மல்ஹோத்ரா கிட்ட தொடர் விசாரணை நடைபெற்று வரும் சூழல்ல இந்த வழக்கில் இன்னும் பல யூடியூபர் சிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.